Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பாவ் பாஜி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and filling ஆன ஒரு snack recipe. ரொம்ப instant ஆன recipe. So இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருங்க. இது லைட்டா மெல்ட் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட 3 தக்காளி பொடிசா கட் பண்ணது, ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டாணி, 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் கட் பண்ணது, 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மேஷ் பண்ணது, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ண இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா சமமா பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சோ ஓபன் பண்ணி பார்த்திரலாம். நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் வெந்து ரெடியா இருக்கு. இத லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு இத நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி முடிச்சதும் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துறலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டா போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. சோ சென்டர்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சென்டர்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சென்டர்ல இருக்க எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துல எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா வெந்து ரெடியா இருக்கு. சோ எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் சேர்த்து மொத்தமா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இத லைட்டா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் அகைன் ஒரு தடவை நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட மசாலா சூப்பரா ரெடி ஆயாச்சு. இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கோங்க. இத லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பாவை இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இது அந்த மசாலால நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் ரெடியா இருக்கு. சோ நம்ம எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்த்திரலாம். கொஞ்சமா வெங்காயம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாவ் அப்புறமா அந்த மசாலாவை சர்வ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் லெமன் ஸ்லைசஸும் சர்வ் பண்ணிக்கோங்க. மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சர்வ் பண்ணிட்டு உடனே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பாவ் பாஜி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.